ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் தூங்கும். ஏன் சில பூனைகள் நாள் முழுக்க கூட தூங்கிக் கொண்டே இருக்கும். இதற்கான 6 காரணங்கள் என்ன? இவை ஏன் அப்படி தூங்குதுங்க? இப்படி அவை தூங்குறதுனால அதுக்கு நல்லதுதானா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் காரணம், வேட்டையாடும் விலங்குகள் பொதுவா அதிக நேரம் தூங்கும். வேட்டையை கஷ்டப்பட்டு துரத்தி சென்று அதிக தூரம் ஓடி குதித்து தன் உணவு தேவையை வேட்டை மூலம் பெறும் விலங்குகள் உணவு சாப்பிட்ட பிறகு அதிக நேரம் தூங்கி கழிக்கும். இதனால அதுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்குது. மேலும் வேட்டை மூலம் இழந்த எனர்ஜியை இவை திரும்ப பெறுகின்றன. அதனால தான் வேட்டையாடி சாப்பிடும் பூனை இனமும் இப்படி அதிக நேரம் தூங்குதுங்க. வீட்டில் இருக்கிற பூனைங்க நாம வைக்கிற ஓசி சாப்பாட்டை தானே சாப்பிடுதுங்க. பின்ன எதுக்கு தூங்குதுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த வேட்டை இனத்துல இருந்து வந்ததால தான் பூனை இனமும் அதிக நேரம் தூங்குது. வீட்டில் இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் அந்த ஜீன் பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கும் தானே. இரண்டாவது காரணம், வேலை வெட்டி எதுவும் இல்லாம போர் அடிச்சு போனா நாம என்ன பண்ணுவோம்? செல்லை நோண்டிட்டு அப்படியே தூங்கி போயிடுவோம். அதே மாதிரி பூனைகளும் சாப்பாடு தான் கிடைச்சிருச்சு, இப்ப என்ன பண்றது? கூட ஓடி ஆடி அடிச்சு விளையாட நம்மளை தவிர வேற எந்த பெட் அனிமல்ஸையும் நம்ம ஓனர் வளர்க்க மாட்டேங்கிறான். விளையாட்டு சாமான் எதுவும் வாங்கியும் போட மாட்டேங்கிறான் கஞ்சப்பையன். என்னதான் பண்றது? சரி, தூங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பூனைங்க தூங்க ஆரம்பிச்சிருதுங்க. மூன்றாவது காரணம், பூனைங்க எப்பவும் இரவு நேரங்கள்ல அதிகம் விழித்திருக்க கூடியவை. அதனால பகல் நேரங்கள்ல அதிகமா தூங்கும். அப்படி என்ன இரவு நேரத்துல விழித்திருந்து செய்துங்க? நைட் ஷிஃப்டா பாக்குதுங்க அப்படின்னு கேட்றாதீங்க. அது நைட்ல முழிச்சிருக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்குது. அதனால பகல் நேரங்கள்ல நல்லா கனவு கண்டுட்டு தூங்குதுங்க. நான்காவது காரணம், நம்ம வீட்டிற்கு யாராவது புது ஆளுங்க வந்துட்டாங்கன்னா பூனைங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிரும். யாரா இவன், பார்க்க புதுசா இருக்கான், இவனால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தெரியலையே, பார்க்க பூச்சாண்டி மாதிரி வேற இருக்கானே, நாம வீட்டுல எங்கேயாவது மறைவா போய் படுத்து தூங்கிடலாம், இதுங்க எல்லாம் போன அப்புறம் மெதுவா வரலாம்னு ஓடி ஒளிந்து சென்று தூங்க ஆரம்பிச்சிடும். மேலும் அதுங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய நேரத்துல போடாம இருந்தா இவனுங்க நமக்கு ஒன்னும் போடுற மாதிரி தெரியல, போடுற வரைக்கும் இப்படியே தூங்கி பொழுத கழிக்கலாம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிருங்க. ஐந்தாவது காரணம், பூனைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏதாவது இருந்தா அது முடங்கி போய் தூங்கிக்கிட்டே இருக்கும். பூனைகளுக்கு ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, அது தாவி குதிக்கிறதுனால சுளுக்கு ஏதாவது இருந்தாலோ, எலும்புகள்ல அடிபட்டு இருந்தாலோ ஒரே இடத்துல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கும். மேலும் வயதான பூனைகளுக்கு ஏற்படும் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள், வேறு நோய்கள் காரணமாக அது நடமாட முடியாம சோர்ந்து போய் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆறாவது காரணம், என்ன வேணா நடக்கட்டும், நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜாலியா வீட்டில் சாப்பிட்டுட்டு நேரா மெத்தையில போய் படுத்து கொள்ளும் ரக பூனைகள். இவைகளுக்கு சாப்பாடு டைமுக்கு கிடைச்சிரும். வீட்டு பூனையா இருக்கிறதுனால வேற வீதி பூனைகள் கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டிலேயே எல்லா சௌகரியமும் இருக்கும். வீணா வீதிக்கு போய் வேறு நாய்கள் கிட்டையோ பூனைங்க கிட்டையோ ஏன் நாம அடி வாங்கி சாகணும்? நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இங்கேயே இருந்து தூங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிரும். சரி, பூனைங்க இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா நல்லதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். பூனைங்களுக்கு அதுக்குரிய விளையாட்டு பொருட்களை வீட்டில் வாங்கி போடுறதால அதுங்க விளையாட்டுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸ்கிராட்ச் போர்டு வாங்கி வச்சா நகங்களை அதுல ஷார்ப் பண்ணிட்டு இருக்கும். ஒரே பூனையா வீட்டில் வளர்க்காம 2 பூனைங்க அதுக்கும் மேற்பட்ட பூனைங்களே வளர்த்தா அதுகிட்ட ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும் பூனைகளுக்கு உடல் பருமன் அதிகமாயிரும். அதனால அதுக்கு பல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். மேலும் உடல்நிலை சரியில்லாம ஒரே இடத்துல தூங்கும் பூனைங்களை நாம வெட்டினரி டாக்டர் கிட்ட காட்டி அதுக்குரிய வைத்தியம் பார்க்கணும். என்ன வியூவர்ஸ், உங்கள் பூனைங்க உங்க வீட்டில் எத்தனை மணி நேரம் தூங்குதுங்க?
நான் மேலே சொன்ன எந்த காரணத்தினால அது அப்படி தூங்குதுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.